ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் ட்ரைனிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 12Ah எல்எஃப்பி பேட்டரி பேக் ஒன்று கஸ்டமர் ஒருத்தவங்க வெளியில் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஃபால்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 1 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஃபால்ட்டு. வாங்கின இடத்துல திருப்பி கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் கேட்டதுக்கு அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால் கஸ்டமர் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சார், இந்த மாதிரி பேட்டரி ஃபால்ட்டு அப்படின்னு. இந்த பேட்டரி பேக்கை வாங்கி பிரித்து பார்க்கும்போது நம்மளே ஷாக் ஆகிட்டோம். என்னடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கனெக்டர்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது நிக்கல் ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. பண்ணது பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி இழுத்தாலே நிக்கல் ஸ்ட்ரிப் தனியாக பிடிங்கிட்டு வருது. அவங்க பண்ண ஸ்பாட் வெல்டிங் ஒழுங்காக இல்லாதனால ஷார்ட் ஆகி டேலி பிஎம்எஸ்ஸே ஃபால்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஒயரிங் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லோ கனெக்டர் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஒட்டு, இதில் ஒரு ஒட்டு, நிறைய இடத்துல லைனாக டேப் போட்டு வச்சுருக்காங்க ஒயரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க பண்ண ஸ்பாட் வெல்டிங் பார்த்தீங்கன்னா செல்ஸில் எந்த இடத்துலையுமே காண்டாக்ட் ஆகலை பாருங்கள். அது ஸ்பாட் வெல்டிங் பண்ணதுக்கான அடையாளமே எதுலேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு செல்லுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸ் எதுவும் போடல. வெறும் எபாக்சி ஷீட்டை வச்சு டேப் போட்டி மேலே க்ளோ ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் பிடிச்சி இழுத்தாலே வந்துடுது. ரெண்டாவது அவங்க பண்ண ஸ்பாட் வெல்டிங் செல்ஸில் எங்கேயுமே அந்தளவுக்கு காண்டாக்டே ஆகலை. பண்ணதுக்கான அடையாளமே இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்பாட் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. வெறும் 1C செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி நேமு, வோல்ட்டு, ஏஹெச் என்ன எதுவுமே இருக்காது. எப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டு கூட இல்லை. இந்த செல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே கஸ்டமர் இப்போ நம்மள்கிட்ட 24 வோல்ட் 18Ah ஒன்று கேட்டிருக்காங்க. இது 24 வோல்ட் 12Ah. இதில் மைலேஜ் பத்தலை அப்படின்ற காரணத்தினால 24 வோல்ட் 18Ah புது பேட்டரி பேக் ஒன்று பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பேட்டரி பேக் அடுத்த வீடியோவில் அந்த பேட்டரி பேக் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 18Ah புது பேட்டரி பேக் கேட்டிருந்தாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன், இதே பேட்டரி பேக்கை வேணால் 24 வோல்ட் 12Ahலேருந்து 18Ah எக்ஸ்பெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பேட்டரியில் செல்ஸில் வோல்ட்டு செக் பண்ணும்போது தான் எந்த ஒரு செல்லையுமே வோல்ட் இல்லை சுத்தமாக. இதை பூஸ்ட் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது இது 1C செல்லுன்றதுனால இதை யூஸ் பண்ணி பண்ணாலும் ரிஸ்க்கு தான். எப்போ ஃபால்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ கஸ்டமரும் எனக்கு புது பேட்டரி பேக்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பேட்டரி பேக் 24 வோல்ட்டு 18Ah. அது எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரியான பேட்டரி பேக்குன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, புதுசாக பேட்டரி பேக் பண்ணுறவங்களும் சரி, ஆல்ரெடி பேட்டரி பேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி செல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி செல்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறத தரமில்லாததாக கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களோ இல்லை ஆல்ரெடி பேட்டரி பேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் பண்ண ஸ்பாட் வெல்டிங் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங் பண்ணாதீங்க. கையில் பிடிச்சி இழுத்தாலே வருது. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கனெக்டர்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேட்டரி பேக்கில் யூஸ் பண்ணாதீங்க. பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேலி பிஎம்எஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயரில் நிறையா ஜாயிண்ட் போட்டிருக்காங்க. பக்கத்தில் டேப் போட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரே ஒயராக போட்டால் நல்லாயிருக்கும். புதுசாக பேட்டரி பேக் பண்ணுறவங்களும் சரி, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு பேட்டரி பேக்ஸில் ஏதாவது டவுட்டு இல்லை புதுசாக பேட்டரி பேக்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது தகவல் வேணால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.